வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைவாய் காணப்படுவதாக. இந்நாட்களில் பல வழிகளில் முறைகளில் சுவிசேஷம் அநேகருக்கு அறிவிக்கப்படுகிறது. ஊடகங்களின் வழியாக, அதாவது யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாக அநேக பிற மதத்தை சார்ந்தவர்களும் சுவிசேஷத்தை கேட்கின்ற வாய்ப்பை பெறுகின்றனர். ஆனாலும் ஏன் ஒரு எழுப்புதலோ மனம் திரும்புதலோ இல்லை? ஆம், பிரசங்கங்களை கேட்கிறவர்கள் இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையையும் பார்க்கின்றனர். இன்று நம்மில் பெயர் கிறிஸ்தவர்கள் அதிக அளவில் காணப்படுகின்றனர். ஆராதனை உண்டு, பக்தி நடவடிக்கைகள் உண்டு, காணிக்கை உண்டு, வார்த்தை உண்டு. ஆனால் இயேசுவை பிரதிபலிக்கும் வாழ்க்கை இல்லை. பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மும்பையில் ஒரு தனியார் பள்ளி ஒன்றில் 10 வருடங்களாக கிதியோன் ஊழியங்கள் மூலமாக புதிய ஏற்பாட்டு விநியோகம் செய்வது தடை செய்யப்பட்டிருந்தது. கிறிஸ்தவ மதத்திற்கு விரோதமான மனப்பான்மை உள்ள ஒருவர் தாளாளராக இருந்ததே அதற்கு காரணம். ஒரு நாள் அந்த பள்ளியின் 2 பணியாளர்கள் எல்லாருடைய சம்பள பணத்தையும் வங்கியிலிருந்து எடுத்து வர அனுப்பப்பட்டார்கள். பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் வந்தார்கள். பள்ளிக்கூடம் வந்ததும் மறதியாக பணம் வைத்திருந்த பையை ஆட்டோ ரிக்ஷாவிலே வைத்துவிட்டு இறங்கிவிட்டார்கள். பள்ளி தாளாளரின் அறைக்கு வந்த பொழுதுதான் தாங்கள் பணப்பையை ஆட்டோவிலேயே விட்டுவிட்டு வந்ததை உணர்ந்தனர். 5 லட்சம் பறிபோனதை உணர்ந்து துடித்தனர். தாளாளர் கோபத்தோடு கத்தினார். அந்த சமயத்தில் அந்த ஆட்டோ ரிக்ஷாவின் டிரைவர் பணப்பையுடன் தாளாளர் அலுவலகத்திற்கு நுழைந்தார். பணத்தை பத்திரமாக அவர்களிடம் கொடுத்தார். அந்த தாளாளருக்கு மிகவும் ஆச்சரியம். நம்ப முடியாதவராய் அந்த ஆட்டோ டிரைவரிடம், எப்படி இவ்வளவு நேர்மையாக இருக்கிறீர்கள்? இந்த பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார். அப்பொழுது அந்த ஆட்டோ டிரைவர் தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ஒரு புதிய ஏற்பாட்டை எடுத்தார். ஐயா, என் மகன் படிக்கும் பள்ளியில் இந்த புதிய ஏற்பாட்டை இலவசமாக கொடுத்தார்கள். எப்போதெல்லாம் எனக்கு வேலை இல்லாமல் இருக்குமோ அப்பொழுதெல்லாம் இந்த புத்தகத்தை நான் ஆர்வமாக வாசிப்பேன் என்றவர் தொடர்ந்து, இந்த புத்தகத்திலே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின்படி நான் என் வாழ்க்கையை அமைத்து கொண்டேன். எனவேதான் இந்த பணத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்றார். இந்த அருமையான சாட்சி தாளாளரின் மனச்சாட்சியை குத்தியது. புதிய ஏற்பாட்டு விநியோகத்தை தன் பள்ளியில் நிறுத்தியதற்காக வருத்தப்பட்டார். அந்த புதிய ஏற்பாட்டில் இருந்த கிதியோன் ஊழியங்கள் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உடனே 3000 புதிய ஏற்பாடுகளை தன் பள்ளிக்கு கொண்டு வர கேட்டுக்கொண்டார். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வந்து எங்கள் பள்ளியில் அவைகளை கொடுக்கலாம். எப்போதும் எங்கள் பள்ளி கதவுகள் உங்கள் புத்தகங்களுக்காக திறந்தே இருக்கும் என்றார். அன்பானவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி! உலகம் நம்மை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு சாட்சியின் வாழ்க்கை 100 பிரசங்கங்களுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். இந்நாட்களிலே தேவை இதுதான். பிறர் நம்மில் இயேசுவின் பண்புகளை காண்கின்ற விதமாக நாம் வாழ வேண்டும். நம் சாட்சியின் வாழ்க்கை இந்தியாவை சந்திப்பதாக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.